குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். சும்மா காமெடி பண்ணாதீங்க பாஸ். பீஸ் ஆகும் கட்சியை காப்பாத்த பாருங்க. அதிமுக எம்எல்ஏக்களை திருடும் முதல்வர் விஜய்தான் களவாணி. தாவேக ஆட்சியை இரவல் வாங்கிய காலில் தான் இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள தாவேக, கட்சி நடக்கிறதா, கட்சியை நடத்துகிறோமா என்பதே தெரியாதவர் ஆட்சி நடக்கிறதா என்று கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது என கூறியுள்ளது. அதன் விவரம்: திமுகவுடன் சேர்ந்து கூட்டு களவாணி ஆட்சி அமைக்க இரவில் சந்தித்து திட்டம் போட்டவர் மனசாட்சி உள்ள மக்களாட்சியை இரவலாட்சி என்பது அடக்க முடியாத சிரிப்பையே வரவழைக்கிறது. கொடநாடு கொலை வழக்கு பற்றி பேசினாலே நடுங்குபவர்கள் எல்லாம் தாவேக அரசு பற்றி குறை கூறுவது குபீர் சிரிப்பு காமெடி. கட்சியே பீஸ் ஆகி வருவது தெரியாமல் காமெடியாக பேட்டி தருவதை விடுத்து கட்சியை காப்பாற்றும் வேலையை பார்க்கட்டும் என்று தாவேக கூறியுள்ளது. தாவேக அரசு மீது ஊழல் கரை ஏற்படுத்த முயற்சி, அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. பழனி கோயில் நிலம் விவகாரத்தில் உண்மை தெரியாமல் சில கட்சியினர் அரசின் மீது ஊழல் கரை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பழனியில் ஒரு நிலம் இல்லீகலாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே செய்தியாக வெளியிட்டிருந்தீங்க. அந்த செய்தியோடு சேர்த்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பொய்யான புரட்டான ஒரு வன்மத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியினரால் பரப்பப்பட்டுருக்கு அப்படின்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது என்னுடைய சொந்தக்காரரு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அது மாண்புமிகு அமைச்சருடைய உறவினர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் சமூக வலைதளத்தில் நிறைய பரவிட்டாங்க. உண்மையிலே அப்படி ஒரு உறவினர் எனக்கு எங்கேயோ இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க பாருங்கள். எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புன்றதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட உறவினர் எனக்கு அங்கே இருக்கிறாங்கன்றது எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான ஒரு பொய் செய்திகள் எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது ஏதோ அரசாங்கம் கவனம் செலுத்தாமல், அரசாங்கமுக்கு தெரிந்து தான் இதெல்லாம் நடக்குது, அமைச்சர்களுக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது போல் பல பேர் பல்வேறு விஷயங்களை பொய்யாக புரட்டாக சமூக வலைதளங்கள்லையும் சில யூடியூப்களிலும் பார்த்திங்கன்னா பரப்பிட்டு வராங்க. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்த வழக்கு களமிறங்கியது அமலாக்கத்துறை. தாவேக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் பேரம் பேசிய வழக்கில் அமலாக்கத்துறை களமிறங்கி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் யூடியூபர் திருநாவுக்கரசு உட்பட இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் பின்னணியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து விசாரணைக்கு வருமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் இருவரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இருவருக்கும் பல்வேறு நிபந்தனைகளுடன் ஹைகோர்ட் முன்ஜாமீன் வழங்கியது. போலீஸ் விசாரணையில் சிங்கப்பூர் தொழிலதிபர் லட்சுமண பெருமாள் என்பவரும் இந்த விவகாரத்தின் பின்னணியில் இருப்பது தெரிய வந்தது. கைதானவர்களுடன் இவர் அடிக்கடி போனில் பேசியதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களின் ஒருவரது வீட்டிலிருந்து கணக்கில் வராத 60 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் ஹவாலா பணம் கைமாறியிருப்பதாக போலீசார் கூறியதை தொடர்ந்து இந்த வழக்கை தாமாக முன்வந்து அமலாக்கத்துறை கையில் எடுத்துள்ளது. வழக்கு தொடர்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதியிருந்தனர். இதையடுத்து ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறையிடம் சென்னை போலீசார் வழங்கியுள்ளனர். எனவே இனி அமலாக்கத்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களின் செல்போன் அழைப்புகளின் அடிப்படையில் மதுரையைச் சேர்ந்த கணேசன், ரகு உள்ளிட்ட 4 பேரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேக்டோர் என்ட்ரி, அரசு வேலையை இழக்கும் 54 பேர். கோவை மாநகராட்சியில் பரபரப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் SP வேலுமணி உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார். அப்போது கோவை மாநகராட்சியில் காலியாக இருந்த 69 இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியானது. மொத்தம் 654 பேர் விண்ணப்பித்தனர். அவர்களில் 440 பேர் நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டனர். இறுதித் தேர்வின் முடிவில் 54 பேர் இளநிலை உதவியாளராக தேர்வு செய்யப்பட்டு பணியில் சேர்ந்தனர். இந்த பணி நியமனத்தில் முறையான விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை.
தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு முறைகேடு நடந்துள்ளது என குற்றச்சாட்டு எழுந்தது. கோவை மாநகராட்சி தூய்மை பணியாளர் ஈஸ்வரி உட்பட சிலர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். முதலில் இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் தனி நீதிபதி மனுதாரர்களின் கோரிக்கையை நிராகரித்து வழக்கை தள்ளுபடி செய்தார். தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மனுதாரர்கள் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்தனர். பணி நியமனம் தொடர்பான ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்தனர். அரசு தேர்வாணையம் மூலமாகவோ அல்லது வெளிப்படையான போட்டித் தேர்வு முறைகளை பின்பற்றாமலோ 54 பேரும் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு பணிகளில் இதுபோன்ற சட்டவிரோத நியமனங்களை அனுமதிக்க முடியாது. எனவே அந்த 54 பேரின் பணி நியமனங்களையும் ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அத்துடன் சட்டவிரோத பணி நியமனத்திற்கு உடந்தையாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சென்னை ஹைகோர்ட்டின் இந்த தீர்ப்பை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வு வழக்கை விசாரித்தது. அதில் சென்னை ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை, அது சரியானது என தெரிவித்தனர். 2021 கோவை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட 54 இளநிலை உதவியாளர் நியமனங்களும் முழுக்க சட்டவிரோதமானவை என உறுதி செய்தனர். சட்டவிரோதமாக பணியில் சேர்ந்த 54 பேரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டுமென தீர்ப்பளித்தனர். இந்திய மாலுமியின் உயிரை பறித்த ஈரான், வன்முறையை நிறுத்துங்க, இந்தியா கண்டனம். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சு ஒப்பந்தம் ரத்தான நிலையில் வளைகுடாவில் மீண்டும் தாக்குதல் தொடங்கியிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்த ஈரான் அனுமதியில்லாமல் கடக்க முயற்சிக்கும் வணிக கப்பல்கள் மீது குண்டு வீசி வருகிறது. ஆனால் அமெரிக்காவோ தங்கள் கட்டுப்பாட்டில்தான் ஹார்முஸ் இருப்பதாகவும் கப்பல்கள் சென்று வரலாம் என்றும் அறிவித்தது. இந்த சூழலில் ஐக்கிய அரபு அமீரக கொடியுடன் சென்ற 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்திய மாலுமி பலியானார். 6 இந்தியர்கள் 2 உக்ரைனியர்கள் உள்பட 10 பேர் காயமடைந்தனர். அதில் 4 பேர் சீரியஸாக உள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் உள்ள ஈரான் துணை தூதர் முகமது ஜாவத் ஹுசைனியை அழைத்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்தது. கடல் பணியாளர்களை குறிவைக்கும் வகையிலும் சர்வதேச நீர்வழி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் தாக்குதல் நடத்துவதை கண்டிக்கிறோம். வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும். அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று ஈரானை மத்திய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.